என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. இது வந்து நான் யாரையும் ப்ளேம் பண்ணுறதுக்காகவோ, அதுக்காக முதல்ல சாரி கேட்டுக்கிறோம். தனுஷாவோட ஃபேமிலி சைட்லேருந்து இந்த தான்றதை விட்டுருங்க. எனக்கு இந்த ஸோ அந்த கேள்வியை நான் மறக்கவே மாட்டேன். உங்கள் பொண்ணாக இருந்தால் நீங்கள் கட்டி கொடுப்பீங்களா? இப்போ கேட்பாங்க, எப்படி திடீர்னு ராஜி சொன்னாது அத்தானம் பண்ண மணி அழுகுறாங்க. எங்கள் சீர்ப்புக்கு சொந்தக்காரங்க எல்லாருக்கும் இல்லை என் பிளாகு இனிமேல் இது நம்ம vlog. கத்தம். பை பை. எங்க சிரிப்புக்கு சொந்தக்காரங்க எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற vlog, நாங்கள் அந்த vlog போட வேணாம்னு நினச்சிட்டு இருந்த ஒரு vlog. ஐயோ வாய் வளருது. வாய் கொளருதா இல்லையா? தண்ணி குடிக்கலாமா இல்லையா? எங்களோட என்கேஜ்மெண்ட் vlog. இந்த vlogல வந்து நம்ம என்கேஜ்மெண்ட்டில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள், அப்புறம் என்கேஜ்மெண்ட் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். புரியுது உங்கள் ஆர்வம் நல்லா புரியுது. மற்ற கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும், உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, நிறைய போர்ட்ரேட் பண்ணி வச்சுருக்கீங்க. அதெல்லாத்தையும் பற்றி நம்ம அடுத்தடுத்த விலாகில் பார்க்கலாம். இந்த விலாகில் என்கேஜ்மெண்ட் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் பார்க்க போகிறோம். தலகாணியில் உட்காந்துருந்ததுனால ஹைட்டாக இருந்துட்டாங்க மேடம். இன்னும் ஒரு தலைவனில தான் உட்காந்துருக்கேன். இப்போ ஒரு தலகாணியில் தான் உட்காந்துருக்காங்க. அதனால தனாக்கா ஹைட்டாக இருக்காங்க அப்படின்லாம் யாரும் நினச்சிடாதீங்க. என்கேஜ்மெண்ட் வந்து எங்கே நடந்துச்சு அதெல்லாம் விவரமாக சொல்லியிருந்தோம். என்கேஜ்மெண்ட் வந்து தூத்துக்குடியில் உள்ள சிவன் கோவிலில் தான் நடந்துச்சு. ஏன் அப்படின்னா மேரேஜ் வந்து இந்த ஒரே இந்த தான் சைலண்ட் மோட் ப்ளீஸ். என்கேஜ்மெண்ட் சிவன் கோயில் வச்சு நடந்துச்சு. சிவன் கோயிலில் எதனால் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தனாவோட வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில், அவங்க ரெகுலராக சாமி கும்பிட்ற கோயில், ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். தூத்துக்குடி சிவன் கோயில் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தூத்துக்குடி மக்களாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது எவ்வளோ பழமையான கோயில், எவ்வளோ பிரசித்தி பெற்ற கோயில் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். நம்மளோட சொந்த பந்தங்கள், எங்கள் வீட்டு சைடில் இருக்கிற சொந்த பந்தங்கள், அப்புறம் தனா வீட்டு சைடில் இருக்கிற சொந்த பந்தங்கள் மட்டும்தான் என்கேஜ்மெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம். ஏன்னா அதுக்காக முதல்ல சாரி கேட்டுக்கிறோம். நிறைய பேர் வந்து என்ன சொல்லாமல் டக்குன்னு பண்ணிட்டீங்க அப்படிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது அவசர அவசரமாக நடந்ததுனால யார்ட்டையும் எதுவும் சொல்லிக்க முடியல. மேரேஜுக்கு கண்டிப்பாக அவங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணுவேன். ஏன்னா எங்கள் சொந்த பந்தங்களை தாண்டி நாங்கள் ரொம்ப ஏங்குற கல்யாணத்துக்கு வரணும்னு ஏங்குற ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் எல்லோரும் தான். ஸோ நீங்கள் வந்து தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் இது வந்து திருமணம் வந்து எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற தென்திருப்பேரி, அதுதான் என்னோடய ஹோம் டவுன். ஸோ அங்கே வந்து இருக்கிற மஹாலில் தான் கல்யாணம் நடக்கும். உங்களுக்கு வந்து வர்றதுக்கெலாம் பெருசாக சிக்கல் இருக்காது. கரெக்டாக நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கனாலும் மதுரை வழியாக தான் வந்தாகணும்.
எங்கேருந்து வந்தீங்கனாலும் மதுரையிலேருந்து திருநெல்வேலி வந்தும் வரலாம், தூத்துக்குடி வந்து வரலாம். எப்படியா இருந்தாலும் நீங்கள் மதுரையிலேருந்து திருநெல்வேலி வந்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போகிற பஸ்ஸில் ஏறினீங்கன்னா தென்திருப்பேரைங்கிற ஸ்டாப்பில் இறக்கி விட்ருவாங்க. இல்லை நீங்கள் தூத்துக்குடி வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா தூத்துக்குடிக்கு அப்புறம் ஏரல்லேருந்து தென்திருப்பேரை வந்துடலாம். இல்லைனாலும் நான் சீக்கிரமாக ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு நான் அதெல்லாம் அப்டேட் பண்ணுறேன். ஆனால் கண்டிப்பாக நான் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப நாளாக கரெக்டாக 1 மில்லியன் நம்ம ரீச் பண்ணதுலேருந்து சொல்லிகிட்ருக்குறோம் ஃபேன்ஸ் மீட் கண்டிப்பாக வைக்கணும்னு. அப்போலாம் நம்ம ரொம்ப ஓரளவு பீக்கில் இருந்தோம். அதனால் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஃபேன்ஸ் எல்லாம் மீட் பண்ணணுன்னு. ஆனால் அது கடைசி வரைக்கும் நடக்காமையே போயிடுச்சு. ஸோ இந்த டைமில் இந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது, அதுவும் எவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் நடக்குதுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அதில் உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதமும் வேணும். ஸோ மறுபடியும் நான் சொல்கிறது அதுதான், எங்கள் மேலே அக்கறை கொண்டவங்க, எங்கள் வாழ்க்கை இதுக்கப்புறமாவது நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் வர ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஃபேன்ஸ் மீட்டாக நான் நினைக்கல, என்னோடய கல்யாணம்னு நினைக்கல, உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு எனக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பாக நினைக்கிறேன். இதுதான் நான் முதல்ல வைக்கிற ரெக்வெஸ்ட். அப்புறம் இப்போ நம்ம என்கேஜ்மெண்ட் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதுக்குள்ளே போயிடலாம். என்கேஜ்மெண்ட் வந்து இப்போ தானா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் வந்து தூத்துக்குடியில் தான் இருந்தேன். அப்போ வந்துட்டு இவங்க எல்லாரும் தென்திருப்பறையிலேருந்து தூத்துக்குடி வந்தாங்க. இவங்களுக்கு முன்னாடி நாங்கள் வந்து சிவன் கோயில் போயிட்டு இவங்களை வரவேற்கிறதுக்காண்டி நாங்கள் சிவன் கோயிலில் தான் இருந்தோம். இவங்க வர்றதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடியே நாங்கள் அங்கே ரீச் ஆகிட்டோம். அங்கே போயிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ தான் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாரும் வந்தாங்க, மாப்பிள்ளையும் சேர்ந்து வந்தாங்க. நிறைய பேருக்கு அந்த கொஸ்டின் ரைஸ் ஆகலாம், என்ன தனுஷாவோட ஃபேமிலி சைட்லேருந்து யாரையுமே காட்டலை அப்படின்னு. என் ஃபேமிலி சைடில் வந்து எனிவே வந்து இந்த மாதிரி ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கு வந்து யாருமே ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணல. அதனால் என்னோடய ஃபேமிலி சைட்லேருந்து யாருமே இந்த வீடியோஸில் கேப்சர் ஆகிருக்க மாட்டாங்க. நானே வீடியோ எடுக்கிறவங்ககிட்ட சொல்லிட்டேன், மோஸ்ட்லி எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க யாரையுமே கேப்சர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் ஃபேமிலியிலேருந்து வந்திருந்தாங்க, பட் ஆனால் வீடியோவில் இருக்க மாட்டாங்க. ஆமாம், நாங்கள் இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலியிலேருந்து எல்லோரும் வந்திருந்தாங்க. சென்னையிலேருந்து என்னோடய அப்பா வகையில் சொந்தமான நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க யாருன்னு மென்ஷன் பண்ணால் ஒருத்தரை மிஸ் பண்ணிட்டு ஒருத்தர் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுனால நான் பொதுவாக சொல்லிடுறேன். எங்கள் அப்பாவோட சொந்த பந்தங்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லோரும் தான். அதுலேயே எங்கள் சித்தப்பாவே வந்து இந்த பூஜைகள்லாம் நிறைய பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து இந்த தமிழ் முறைப்படி பண்ணணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசை. அதனால நம்ம சித்தப்பாவையே கூப்பிட்டு பண்ணிடலான்னு சொல்லிட்டு சித்தப்பாவையே கூப்பிட்டு பண்ணிட்டோம். சித்தப்பா சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க, அப்புறம் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த திருமணம் நடக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் அண்ணன், மக்கள் ஜி ராஜன் சொல்லிட்டு அண்ணன் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஒரு முக்கியமான போஸ்டிங்கில் இருக்கிறாப்புல. அண்ணன் தான் வந்து அதை என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். தனாவோட வீட்டில் முதல்ல எனக்காக பேசினது அண்ணன் தான். ஃபஸ்ட்டு அவங்க வீட்டு சைடில் எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் ஓகே. ஆனால் ஒரு சில பேருக்கு என்ன இருந்தாலும் 2வது கல்யாணம் பண்ணி கொடுக்க யார் ஒத்துக்குவா? அதுவும் நம்மள்கிட்ட இவங்கெல்லாம் பழகுனதுனால தான் நம்ம சைடில் இருக்கிற நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ பழகாதவங்க என்னதான் இருந்தாலும் 2வது கல்யாணம் பண்ணி கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தானே செய்வாங்க. வீட்டுக்கு ஒரே பொண்ணு வேறு. அதையும் தாண்டி நம்மளை பற்றின கான்ட்ரவர்சிஸ் இந்த சோஷியல் மீடியா ஃபுல்லாக நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது யார் பார்த்தாலும் நம்ம மேலே ஒரு பேட் இமேஜ் தான் இருக்கும். அதனால் ஒத்துக்கவே இல்லை. அப்படி ஒத்துக்காத பர்சன்ஸ்கிட்ட எங்கள் மக்கள் அண்ணன் தான் பேசினார். மக்கள் அண்ணன் வந்து சொன்ன வார்த்தையை நான் இதில் மென்ஷன் பண்ணலாமான்னு தெரில. அண்ணன் எதுவும் கோச்சிக்குவாரான்னு தெரில. கோச்சிக்க மாட்டார் அண்ணனுக்கு. அண்ணன் வந்து உரிமையாக சொன்ன வார்த்தை வந்து, ரொம்ப நல்ல பையன், நீங்கள் அவனை என்னை நம்பி நீங்கள் பொண்ணு கொடுக்கலாம். அவனோட முன்னாடி இந்த லைஃப்பில் நடந்த எல்லா விஷயங்களும் எனக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன், இவன் வந்து ரொம்ப நல்ல பையன், நீங்கள் நம்பி பொண்ணு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னது வந்து மக்கள் அண்ணா தான். மக்களை நான் சொன்னதுக்கப்புறமும் அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்போல்லாம் நான் கான்ஃபரன்ஸில் தான் இருந்தேன். ஸோ அந்த கேள்வியை நான் மறக்கவே மாட்டேன். அந்த அண்ணன்ட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, உங்கள் பொண்ணாக இருந்தால் நீங்கள் கட்டி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நம்ம ஐயோ என்ன இப்படி கேட்டுட்டாங்க, மக்கள் என்ன பாவம் சங்கடத்தில் இது பண்ணிட்டாங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் சமுதாயத்தில் ஒரு பெரிய மனுஷன், நம்மளுக்காக பேச போய் அந்த அண்ணன் இப்படி ஒரு வார்த்தை கேட்டாங்களே அப்படின்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் கூட தயங்காமல் மக்கள் என்ன சொன்ன வார்த்தை வந்து, கண்டிப்பாக என் பொண்ணு விரும்பினா நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னாங்க.
அப்போது ரொம்ப நிஜமாக ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன். ஏன்னா நம்ம வந்து இவ்வளோ ட்ரூவாக இருந்ததுக்கு இல்லை அந்த அண்ணனுக்கு என்னை பற்றி அவ்வளோ தூரம் தெரிஞ்சதுனால தான் அவ்வளோ ட்ரூவாக இருந்ததுக்கு இதை விட ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்காது. சமுதாயத்தில் இவ்வளோ மதிப்புள்ள ஒரு பர்சன் வந்து என் பொண்ணு அவங்கள விரும்புனா நான் கட்டி கொடுத்துருவேன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நம்பிக்கையை பிடிச்சிருக்கோன்னா அது நான் சீன் போடுற மாதிரி உங்களுக்குலாம் தோணலாம். ஆனால் உண்மையாகவே எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயம். அந்த ஒரு வார்த்தைக்கு அப்புறம் தான் இப்போ தனா வீட்டு சைட்லேருந்து இன்னும் கொஞ்சம் என் மேலே ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்துச்சு. சரி எங்கேயோ போயிட்டேன். மக்கள் அண்ணன் பேசிட்டு மக்கள் அண்ணாவும் ஸோ இந்த ஃபங்க்ஷனில் மக்கள் அண்ணா கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்றது என்னோடய ஆசை. அதை தாண்டி நிறைய முக்கிய புள்ளிகள் கலந்துக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். ஆனால் சுச்சுவேஷனால் அவங்களால வர முடியல. ஆனால் கல்யாணம் கலக்கட்டும், கல்யாணத்துக்கு கண்டிப்பாக எல்லோரும் வந்துடுவாங்க. ஓகே, இப்போ வந்து மக்கள் அண்ணா வந்து மக்கள் அண்ணா அப்புறம் தம்பிங்க 2-3 பேர் வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் இங்கே வீட்டுக்கு வந்துட்டு இங்கே கிளம்பிட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். கரெக்டாக ஒரு 6:30 இருக்கும். கரெக்டாக ஒரு 6:30க்கு போல் தூத்துக்குடி சிவன் கோயிலுக்கு ரீச் ஆனோம். தூத்துக்குடி சிவன் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் வேலைகள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. எனக்கெல்லாம் நீங்கள் நினைக்கலாம், என்ன உனக்கு என்ன நீலாம் இதெல்லாம் பார்க்காதவனா, அதான் ஆல்ரெடி ஒரு லைஃப்பில் தான் நிறைய பட்டுட்டி, அப்புறம் என்ன புதுசாக நடக்கிற மாதிரியே சீன் போடுற அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம். ஆனால் உண்மை என்னென்னா இதெல்லாம் எனக்கு புதுசு தான். ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு மாதிரி புதுசாக தான் இருந்துச்சு. உண்மையை சொன்னால் அங்கே நின்றுட்டு இவளை மட்டும் பார்க்கக்கூடாதுன்னே நினச்சிட்டு இருந்தேன் நான் மட்டும். ஏன்னா எனக்கு இது ஒரு மாதிரி ஒரு கில்ட்டும் இருக்கும், அதே நேரத்தில் ஒரு கில்ட்டும் இருக்கும். ஏன்னா அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இருக்காங்க. இவளுக்கு தனா உனக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு எப்படி இருந்துச்சு, சந்தோஷமா தான் இருந்தது இதெல்லாம் நடக்கும்போது. இல்லை இந்த வெட்கங்கள்லாம் ஆமாம், அது நான் வந்து சொல்லணும். என்னன்னா இவங்க உள்ளே வருவாங்க. நான் வந்து நிறைய பிளான்லாம் நான் பண்ணி வச்சுருந்தேன். என் தம்பிகிட்ட வந்து ஃபோன் கொடுத்து, சுதன் அவங்க உள்ளே வரும்போது என்னோட ரியாக்ஷன் கேப்சர் பண்ணிடு. ஏன்னா நான் கண்டிப்பாக இப்படி சாரீலாம் கட்டியிருக்கும் போது கண்டிப்பாக அவங்க வந்து சிரிப்பாங்க என்னை பார்த்து, அதெல்லாம் கேப்சர் பண்ணிடு, நல்லாயிருக்கும் அந்த மொமெண்ட்டுன்னு நான் சொல்கிறேன். இவங்க உள்ளே வராங்க, நான் இவங்களை பார்த்துட்டு அந்த தூண் பின்னாடி போய் ஒழிஞ்சிட்டு நான் என் தம்பியை பார்க்குறேன், எங்கடா இருக்க வீடியோ இருக்குன்னு பார்த்தா அவனை காணும். எங்கே போனாலே தெரியல. ஒரு மாதிரி இங்கேருந்து கிளம்புற வரைக்கும் கல்யாணத்துக்கு ரெடி ஆகிறோம் அப்படின்னு யாரோ ஒரு முன்னாடி வரைக்குமே நாங்கள் கால் பண்ணி எங்கே வந்துட்டு இருக்கீங்க அப்படின்லாம் பேசிட்டாங்கன்னா அப்போ அவ்வளோவா தெரியல. இன்னொன்று ஏதோ ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இருந்துச்சு. அங்கே போனோன்னா ஆமாம் இல்லை நமக்கு தான் நிச்சயதார்த்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துச்சு. சரி அப்படியே கேஷுவலாக ட்ரை பண்ணேன். ஆனால் இவங்க ரொம்ப கேஷுவலாக தான் இருந்தாங்க. நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தா எனக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு எங்கள் மாமா 2 பேர் வந்துட்டாங்க. ஸோ அவங்கள்ட்ட அப்படியே பேசுகிற மாதிரி சீரியஸாக பேசிட்டு ரொம்ப பேசிட்டு ஒரு ஓரமாக போய் உட்காந்து பேசிட்டு என்னை சத்தியமாக இவங்க வந்து பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு கூட என்னை சொல்லவே இல்லை. எனக்கு வந்து ஒரு அதை வந்து வெட்கத்தை மறைக்கிறதுக்காக ஒரு மாதிரி மூட் சேஞ்ச் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இருந்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக நேராக ஆக ஒரு மாதிரி பக்குன்னே இருந்துச்சு. இன்னொரு விஷயம் அதான் நான் ஆல்ரெடி சொன்ன ஒரு சின்ன கில்ட் இருக்கும்ல. என்னன்னாலும் சொந்த பந்தங்கள்லாம் என்ன நினைப்பாங்க, அந்த பொண்ணு வீட்டில் என்ன நினைப்பாங்க, இப்படிலாம் ஓடிட்டே இருந்துச்சு மண்டையில். ஏன்னா என்னதான் இருந்தாலும் வீட்டுக்கு ஒரே பொண்ணு, இப்படி நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு இப்படி 2ஆம் தரமாக கட்டி கொடுக்கறதுக்கா இப்படிங்கிற தாட் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்குமேன்றது மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. அதே நேரத்தில் இவளை பார்க்கும்போது சிரிப்பு வந்துருச்சு, வெக்கம் வந்துருச்சு. ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அப்படியே நான் டைவர்ட் பண்ணிட்டு வந்து திரும்பிக்கிட்டேன். கொஞ்ச நேரத்தில் இந்த பக்கம் திரும்பினா தானே நீ சிரிப்பேன்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக திரும்பிட்டு வந்துட்டு சமாளிச்சுட்டே இருந்தேன். ஆனால் இன்னொன்று என்னென்னா எங்கள் ஃபேமிலி சைட்லுமே யாருமே வந்துட்டு என்ன இது இந்த பையனுக்கு செகண்ட் மேரேஜ் தானே, எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். ஆனால் செகண்ட் மேரேஜ் தானே எதுக்கு இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு யாருமே நினைக்கவே இல்லை. எதுக்கு அப்படி நினைக்கலன்னா இவங்களோட அந்த குட் கேரக்டரும் அந்த குட் சோலும் வந்துட்டு அது கண்ணை மறைச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாருக்குமே இவங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்கள் ஃபேமிலியில். எனக்குமே அதான் ஆச்சரியமான விஷயம். எனக்கு இவங்க வந்து வாலண்டியராகவே போய் பேசினாங்க, நல்லா பார்த்துக்கோங்க, நல்லபடியாக இருங்க, நல்லபடியாக இனிமேல் நல்லபடியாக லைஃப் ரன் பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்களே தவிர்த்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா சரி இவளுக்கு தெரியுது, இவங்க அப்பா அம்மாக்கோ இல்லைன்னா பாட்டிக்கோ தெரியறதெல்லாம் ஓகே, இவ சொல்லியிருப்பான்னு சொல்லலாம். ஆனால் அங்கே இருந்த தெருவில் இருந்தவங்க, அவங்க ஸ்ட்ரீட்லேருந்து வந்தவங்க எல்லாருமே ரொம்ப அன்பாக நடந்துக்கிட்டாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க நம்ம மேலே அப்படின்ற, இன்னும் கொஞ்சம் இந்த நம்பிக்கையை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பொறுப்பு தான் அதிகமாச்சு. இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் என் மேலே வச்ச நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன். நாங்கள் நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவோம். அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தத்தில் நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறோம். அதுக்கப்புறம் திடீர்னு ரொம்ப நேரமாக அவங்களுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது இவங்க வீட்டு சைட்லேருந்து வந்தவங்க, எங்கள் வீட்டு சைட்லேருந்து வந்தவங்க எல்லாம் இன்னும் நாங்களும் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம். திடீர்னு எங்களை மேடைக்கு கூப்பிட்டவும் கூப்பிட்டாங்க. ஆமாம்
இந்தாங்க போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாங்கன்னு ட்ரெஸ் கொடுத்தாங்க. அது ஸ்டேஜ் அந்த மேடையில் ஏறும்போது இந்த நம்ம இந்த ஸ்கூல்லலாம் பேச்சு போட்டிக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லைன் மறந்துட்டோன்னா ஒரு மாதிரி மொமெண்ட்டில் ஏறுவோம்ல, ஐயோ முதல் லைன் மட்டும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஏறுவோம்ல, அதே மாதிரி தான் இருந்துச்சு அந்த மொமெண்ட்டு. மேலே போனோடனே இது ட்ரெஸ்ஸை கொடுத்து மாற்றிட்டு வாங்கட்டாங்க. ட்ரெஸ் மாற்றிட்டு வந்ததுக்கப்புறம் மேலே போனோடனே சபைக்கு வந்து வணக்கம் அப்படி சொன்னாங்க. அந்த அந்த வணக்கம் வைக்கிற இடத்துல எவ்வளோ தயக்கமாக இருந்துச்சு தெரியுமா? ஆமாம், நான் வழக்கம் போல் எல்லாத்தையும் இப்படி நெஞ்சில் கை வச்சுட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். வணக்கம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கையை எடுத்து அவையோருக்கு வணக்கம்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வாயால் சொல்லணுமா இல்லை வணக்கம் மட்டும் வைக்கணுமா அதுவே தெரியல. இப்போ ஜம்முன்னு வச்சுட்டா வணக்கம் சொல்லிட்டா இவளை பார்த்து காப்பிடுச்சு. நானும் அப்படியே எனக்கு வந்து நான் வந்து கண்ணாடி போடல, லென்ஸ் வச்சு, ஆனாலும் எனக்கு வந்து ரொம்ப கண் தெளிவாக தெரியல. வணக்கம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர சொன்னாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து சொன்னதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக அந்த அது என்ன இந்த ஃபியர், அதாவது என்கேஜ்மெண்ட் ஃபியரே வந்துருச்சு. ட்ரெஸ் மாற்றிட்டோம், வேஷ்டி சட்டை போட்டுட்டோம், பட்டு வேஷ்டி சட்டை கட்டிட்டோம், நமக்கு தான் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள் அண்ணிலாம் எனக்கு வந்து நலங்கு வச்சு விட்டாங்க. ஆமாம், நலங்கு வச்சுட்டு அப்புறம் ஆசீர்வாதம் பண்ணி எல்லாம் தட்டு சேஞ்ச் பண்ணும்போது ஒன்று சொன்னாங்கல்ல, என்ன சொன்னாங்க? எங்கள் பொண்ணை வந்து மருமகளாக ஏற்றுக்க உங்களுக்கு சம்மதமா? உங்கள் வீட்டு மருமகளாக ஏற்றுக்கொள்றதுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டாங்க. இவங்க பரிபூர்ண சம்மதம்னு சொன்னாங்க. அப்புறம் மணிகண்டன் என்கிற ஹரிஹரன், இவங்க பேரை நான் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுவேன். மணிகண்டன் என்கிற ஹரிஹரன் இவங்க பேர். மணிகண்டன் என்கிற ஹரிஹரனை உங்க வீட்டு மாப்பிள்ளையா ஏற்றுக்கிறதுக்கு சம்மதமானு கேட்டப்போ மருமகனா இல்ல மகனா ஏத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் அந்த மூமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தட்டு மாத்துறது, அதான் தட்டு. அப்புறம் போட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். போட்டோஸ் நிறைய எடுத்தோம்.